ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளிவருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்பை எப்படி வாங்குறது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக மத்திய அரசுலேருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஸ்கீம்ஸை வந்து அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் வந்து வீட்டில் அடுப்பு எரியணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, மிகவும் சிறப்பான முறையில். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது PMUY அப்படின்னு சொல்கிறது இந்த திட்டத்தோட பேர் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கண்டிப்பாக இன்னொரு 2 நாளில் இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்பு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான தகுதிகள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதுதான் PMUY.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் 3வது ஆப்ஷனாக இருக்கும் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ட்ராப் டவுன் வாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக 18 வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உஜ்வாலா திட்டத்தில் சேரணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இந்த கேஸ் சிலிண்டரே இருக்கக்கூடாது, அதாவது இந்த எரிவாயு இணைப்பு கனெக்ஷனே இருக்கக்கூடாது வீட்டில். அதாவது நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா அவங்க 4 பேர்த்து பேர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உஜ்வாலா திட்டமோ அல்லது நீங்கள் நார்மலாக டைரெக்டாக போய் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த திட்டத்திலையும் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் LPG கனெக்ஷனே இருக்கக்கூடாது வீட்டில். ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த உஜ்வாலா திட்டத்தில் பயனாளியே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட் உமன் பிலாங் டு எனி ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி, அதாவது SC ST பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது வீடு கொடுக்கக்கூடிய திட்டம் பிரதம மந்திரி இது. ஸோ அந்த ஸ்கீமில் அந்த வீடு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இருக்குது. மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் MBC, அந்தியோதயா அன்ன யோஜனா AAY கார்டு வச்சுருக்கிறவங்க, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு இருக்கணும், அதே மாதிரி ரேஷன் கார்டு இருக்கணும், உங்களுக்கு வங்கி கணக்கு புத்தகம் இருக்கணும், ஸோ ஒரு 4 ஃபோட்டோ இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த உஜ்வாலா திட்டத்தில் நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு போயிட்டு ஒரே நாளில் வந்து ஸோ இதுக்கான அடுப்பு ப்ளஸ் இதுக்கான கேஸ் சிலிண்டரை வாங்கிட்டு வந்துடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டன் கேஸாக இருக்கலாம் அல்லது பாரத் கேஸ், HP. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறவங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த சப்ளை பண்ணுற ஏஜென்ட் எங்கே வந்து இருக்காங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக போங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு, அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கே உரித்தான ஸ்கீம். ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அதாவது அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் தான் எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் அவங்களோட ஆதார் கார்டு, ஸோ அதே மாதிரி ரேஷன் கார்டு, அது போக அந்த பெண்ணோட 4 ஃபோட்டோ, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் எடுத்துகிட்டு போயிருங்க. இன்க்ளூடிங் ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போயிரு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா KYC ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆதார் கார்டு ப்ளஸ் பேங்க் பாஸ்புக் கம்பல்சரி வேணும். பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் மறந்துட்டு போயிடாதீங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா தராங்க. ஸோ இது நம்ம ரியல் டைமாகவே செக் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டை போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 3 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா HP உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து கேஸ் விநியோகம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி இண்டன், அது போக பார்த்தீங்க அப்படின்னா பாரத், இந்த 3 வண்டியுமே உங்கள் ஊருக்குள்ளே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம். உஜ்வாலா திட்டத்தில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஸோ நான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் நீங்கள் கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அப்போவே உடனடியாக வந்து அடுப்பு தராங்க, ப்ளஸ் கேஸ் சிலிண்டரும் தராங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்கம் 5 கிலோ சிலிண்டர் வந்து 2 தராங்க, 10 கிலோவாக மொத்தம் 5 கிலோ சிலிண்டர் 10 தராங்க. ஸோ இப்போ நிறைய பக்கம் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் 2 நாளில் வந்து இந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து
உங்கள்கிட்ட கேஸ் சிலிண்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் கிளம்புங்க. நான் சொன்ன எல்லா ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு, சரிங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனால் எல்லா ஸ்கீமுமே நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவோட திட்டம் வந்து முடிய போகுது, சரிங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் பயனாளியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இணைஞ்சிக்கலாம். உடனடியாக போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் யாருமே அப்ளை பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சுதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே தெரியும், உங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தில் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாகவே போயிருங்க, ஏஜெண்ட்டை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க, நான் சொன்ன மாதிரி கேளுங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களோடது யாருமே அப்ளை பண்ண முடியாது. முழுக்க பெண்களுக்கே உரித்தான திட்டம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் அதை செக் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் வந்து பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, நான் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஓகே ஆயிடுச்சு, பட் ரேஷன் கார்டாக எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்து ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த காப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ரேஷன் கார்டு கம்பல்சரி மஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கு வரவு செலவு வைக்கிற மாதிரி இருந்திருக்கணும். அதாவது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, சரிங்களா? ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.